பொறுமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முக்கிய ஹதீஸ்கள் பற்றி பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு வழிகளையும் பொறுமை எனும் ஒளிகளைக் கொண்டு செதுக்குவோம். நம் வாழ்வில் ஏற்படும் எல்லா கஷ்டங்களும், கவலைகளும், துன்பங்களும், துயரங்களும், இவற்றில் எல்லாவற்றிற்கும் தீர்வான மருந்து, நிலையான மருந்து பொறுமை மட்டும்தான். உண்மையான பொறுமை என்பது சோதனை, துன்பம் ஏற்பட்ட முதல் அடியில் ஆரம்பத்திலேயே பொறுமையை கடைபிடிப்பதாகும். சிறந்த அருட்கொடை என்னவென்றால், பொறுமையை விட சிறந்த விசாலமான அருட்கொடை எவருக்கும் வழங்கப்படவில்லை. பொறுமை என்பது ஒளியாகும். இறைவனின் உதவி எப்போது வருமென்றால், துன்பத்தில் சோதிக்கப்படும்போது பொறுமையாக இருப்பவர்க்கு அல்லாஹ் சுவனத்தை வெகுமதியாக அளிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். துன்பம் வந்தவுடன் பதற்றப்படாமல் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையுடன் அமைதியாக இருப்பதே உண்மையான பொறுமையாகும். பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். பணிவுடையோரைத் தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கும்.